உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியனின் கனிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பான் இங்கே ப்ரொமோட் ஆக போகுது. இந்த வெறும் நைட்டு மட்டும்தான் ஒயிட் வச்சுருக்கோம். பிளாக்குக்கு ஒரு பான் கிங் இருக்குது. பான் வந்து கார்னர் பான், இதை ஏற போகிறாங்க. இந்த இடத்துல ஒயிட் வின் பண்ணணும். வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வெறும் நைட்டை வச்சு வின் பண்ண முடியுமான்னு ஒரு கொஷின் இருக்கும். இந்த பான் இல்லைன்னு வின் பண்ண முடியாது, பான் இருக்கிறனால வின் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பொசிஷனில் எப்பயுமே நம்ம வந்து எதிரியை நம்மளுடைய அடிமைகள் மாதிரி நடத்தணும். அடிமைகள் மாதிரி மீனிங் அப்படின்னா, நம்ம அவங்க அடிமைகள் வந்து நம்ம சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க, எக்ஸ்ட்ரா செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ரைட்டுங்களா? நம்ம சொல்கிறத கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு நீங்கள் நிறைய சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க டிசைனாக ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் குறைச்சிடுங்க, லிமிட் ஆக்கிடுங்க. அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை குறைச்சி இதை மட்டும் செய், இதை மட்டும் செய், இதை மட்டும் செய்யணும் நீங்கள் ஆர்டர் மட்டும் கொடுக்கணும். ஆர்டர் யார்கிட்ட கொடுப்போம்? நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. நமக்காக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சர்வன்ஸ், அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பனண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் வின் பண்ண முடியும். ஆப்பனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பானை மூவ் பண்ண முடியும், இந்த கிங்கை மூவ் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அப்போ இந்த பானை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மூவ் இப்படி ஆடுங்க. இங்கே தான் புஷ் பண்ணி ஆகணும். இப்போது இந்த பானை மூவ் பண்ணக்கூடாது, கிங்கை மூவ் பண்ணணும்னு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே ஒரு செக் வைங்க. இப்போ கிங்கை மட்டும்தான் நகர்த்தி ஆகணும், பான் நகர்த்த முடியாது. ஸோ கிங் இங்கே வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு கிங் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கிங் வர வாய்ப்பை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. இந்த இடத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ பானை புஷ் பண்ண முடியாது. மீண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே தான் போவாங்க. ரைட்டுங்களா? கீழே போன உடனே இப்போ உங்கள் கிங்குக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. இப்போ இந்த பானை நீங்கள் அவங்க புஷ் பண்ணாங்கன்னா நீங்கள் செக்மேட் வச்சுருவீங்க. இந்த இடத்துல ஒரு செக்மேட் இருக்குது, கண்ணுக்கு தெரியுதுங்களா? இங்கே வச்சா இங்கே செக்மேட். ஸோ இந்த இடத்துல வைக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அப்போ மீண்டும் அவங்க கிங்கை தான் மூவ் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் நைட்டை இங்கே கொண்டு வாங்க. இந்த கிங் கார்னர் போகும்போது இந்த நைட்டை தூக்கி இங்கே வைங்க. இப்போ கிங்கு வர முடியாது. கண்டிஷன் புரியுதுங்களா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால ஆடவே முடியல, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கிங்கு தான், பான் தான் ஆடுவாங்க. நீங்கள் நைட்டு தூக்கி இங்கே வச்சிங்கன்னா செக்மேட்.